ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 103வது பாடல் ஞானிகளோடு இணங்க வேண்டி பாடியது. மூல மந்திரம் ஓதலிங்கிலை ஈவதிங்கிலை நேயம் இங்கில் மோனம் இங்கிலை ஞானம் இங்கிலை மடவார்கள் மோகமுண்டதி தாகமுண்டு அபச்சாரமுண்டு அபராதமுண்டிடு மூகன் என்றொரு பேரும் உண்டு அருள் பயிலாத கோலமும் குணஈன துன்பர்கள் வார்மையும் பல ஆகி வெந்தேள் கோர கும்பிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டுழல் வேணை அன்போடு ஞான நெஞ்சின பாலினங்கிடு கூர்மை தந்தினி ஆள வந்தருள் புரிவாயே தீலி வெந்துயராவி வெந்த சோக வெந்த மண்மூக நெஞ்சிட ஈதி கொண்டிட பாது கொண்டருள் எழுதேடு பேணி அங்கெதிர் ஆறு சென்றிட மாறனும் பிணி தீர வஞ்சக பீருவெம் கழு ஏற வெந்திடு முருகோனே ஆலம் உடையவ ஜோதியம் கண பாகம் ஒன்றிய வாழை அந்தரி ஆதி அந்தமும் ஆன சங்கரி குமரேசா ஆரணம் பயிர் ஞான புங்கவ சேவலம் கொடி ஆன பயங்கர ஆவினன் குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே கூடு கொண்டுழல் வேணை அன்போடு ஞான நெஞ்சின பாலினங்கி கூர்மை தந்தினி ஆள வந்தருள் புரிவாயே ஆரணம் பயிர் ஞான புங்கம் சேவலம் கொடியான பைங்கர் ஆவினன் குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே கூர்மை தந்தினியால வந்தருள் புரிவாயே ஆவினன் குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். கூன்பாண்டியனது கொடிய வெப்பு நோயை நீக்கும் பொருட்டு சமணர்கள் தடவிய பீதி வெந்து நீராகவும் சிறந்த உயிர் கருகவும் அவர்கள் கரத்தில் பிடித்துள்ள அசோகத்தழை கொத்து வேகவும் சிவநாமங்களை சொல்லாத ஊமைகளைப் போன்ற சமணர்கள் நெஞ்சில் பயத்தை அடையுமாறு வாது செய்து திரு அருட்துணை கொண்டு தேவார பாடலுடைய திரு ஏடு வைகை ஆற்றில் விரும்பி நீரை எதிர்த்து செல்லவும் பாண்டியன் வெப்பு நோயும் கூணும் நீங்கி உய்யவும் வஞ்சனையில் திருமடந்தை தீ வைத்த சமணர்கள் உடலை கிழிக்கும் கூரிய கழுவில் ஏறவும் திரு ஞான சம்பந்தராக திரு அவதாரம் புரிந்து வெற்றி கொண்ட முருகப்பெருமானே உலகெல்லாம் உய்யுமாறு ஆலாகல விஷத்தை உண்டு தேவர்களை காத்தவரும் சூரிய சந்திர அக்னி 3 நேத்திரங்களையும் உடைய சிவபெருமானுடைய இடப்புறத்தில் எழுந்தருளி இருப்பவரும் இன்றும் இளமையானவரும் முதலும் முடிவுமாக இருப்பவரும் முகத்தை தருபவருமாகிய உமாதேவியாருடைய குழந்தையே எப்பொருட்கும் தலைவரே தங்களை திருவாய் மலர்ந்து அருளிய ஞான பண்டிதரே அழகிய சேவல் கொடியை தாங்கிய அழகில் சிறந்த திருக்கரத்தை உடையவரே திருவாவினன்குடி என்னும் திருத்தலத்தில் வாழ்வு கொண்டு ஆன்ம கோடிகளுக்கு அருள் புரியும் பெருமிதம் உடையவரே தேவரீருடைய மூல மந்திரமான ஷடாட்சர மந்திரத்தை அன்புடன் இங்கு ஜபிக்கவில்லை, வறியவர்களுக்கு ஈயவில்லை, அன்பு இல்லை, மௌன நிலையில் இல்லை,
மெய்யறிவு இல்லை. அதற்கு எதிர்மாறாக நற்குணத்திற்கு மாறான தீய குணமாகிய பெண் மீது மோகம் உண்டு, ஆசை உண்டு, தீமைகள் உண்டு, தண்டனைகள் உண்டு. சிவவாசகத்தை உச்சரிக்காத ஊமை என்ற பெயர் உண்டு. அருள் நெறி இல்லாத தீய குணங்கள் உள்ள தீயவர்களின் நட்பு உண்டாகி பழகி தீமூண்டு எழுகிற பயங்கர நரகத்தில் விழுகின்ற எண்ணமுடையவனாகி மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பிறவி சுழலில் விழுகின்ற அடியேனை மெய்ஞானிகளுடன் இணங்கி நற்கதி பெறுமாறு கூர்த்த அறிவை தந்து ஆட்கொள்ளுமாறு அடியேனுடன் அன்பு கொண்டு எழுந்தருளி வந்து திரு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். முருகப்பெருமானின் மூல மந்திரம் சடாட்சரம் உரைப்பவர்களின் வல்வினை தேயும், இம்மை நலமும் மறுமை இன்பமும் உண்டாகும். இத்தகைய வேத ஹிருதயமாகிய மந்திரத்தை குரு வழியாக உபதேசம் பெற்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுதல் வேண்டும். தீக்குணங்களை அழித்து நற்குணங்களை உண்டாக்கி நல்லோர் இணக்கம் சத்சங்கத்தில் இருந்து நல் அருளும் பிறவா பேற்றையும் பெற நாமும் முயல வேண்டும். சமண இருளை அழித்து சைவ ஒளியை விரித்த ஞான குருவே, சிவகாம சுந்தரியின் திருக்குமாரரே, சேவற்கொடியுடையோனே, பழனி ஆண்டவரே, நற்குணம் இல்லாத நாயேனுடைய தீக்குணத்தை ஒழித்து மெய்ஞானிகள் இணக்கத்தை நல்கி அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் தீக்குணங்களை நீக்கி நன்னெறியில் வாழ சத்சங்கத்துடன் இணைந்து குரு உபதேச மந்திரத்தை ஓதி முருகப்பெருமானின் திரு அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.